நீ கேட்கும் குரல் யாருடையது? சாத்தான் கூட வேத வசனம் கோட் பண்ணி ஆலோசனை தருவான். வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலைகளில் செய்வதறியாது நிற்கும் போது கேட்கும் எல்லா குரலும் தேவனிடம் இருந்து வருவது கிடையாது. பிரசங்கங்கள் ப்ரிப்பேர் செய்யும் போதும் நினைவில் வரும் எல்லா வசனங்களும் ஆவியானவரின் நினைப்பூட்டுதலாக இருப்பது கிடையாது. சில சமயங்களில் சாத்தானும் ஒளியின் தூதனின் வேஷம் தரித்து தந்திரமாக ஏமாற்றுகிறான். இவன் வேத வசனம் தான் கோட் பண்ணி பேசுவான், ஆனால் அது சொல்லப்பட்ட கான்டெக்ஸ்டை மறைத்து விடுவான். தவறான சூழலில் அப்ளை பண்ணப்படும் வேத வசனம் பெரிய குழப்பத்தை உண்டாக்கும். வசனம் தவறில்லை, ஆனா சூழல் தவறு. சூழல் மாறினால் அர்த்தம் மாறும், அர்த்தம் மாறினால் அதற்குள் மறைந்துள்ள ஆவிக்குரிய சத்தியமே மாறிவிடும். இயேசுவிடமும் இந்த வார்த்தை விளையாட்டை சாத்தான் அரங்கேற்றினான். அவர் தேவாலய உப்பரிக்கையில் நிற்கும் போது குதிக்க சொன்னான். கூடவே சங்கீதத்திலிருந்து வசனத்தையும் கோட் பண்ணினான். அவர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், அவர்கள் உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கரங்களில் உன்னை ஏந்தி கொண்டு போவார்கள் என்ற வசனத்தை குறிப்பிட்டான். ஆனால் அது சொல்லப்பட்ட சூழல் வேறு. உன்னதமானவரின் மறைவில் இருந்து அவருடைய வழிகளில் நடப்பவனுக்கு தேவன் கொடுக்கும் பாதுகாப்பை பற்றி கூறப்பட்ட வசனம். ஆனால் சாத்தான் அதை கோட் பண்ணி தேவனை டெஸ்ட் பண்ண தூண்டினான். அது வெளியிலிருந்து பார்க்கும் போது குதித்தால் தவறில்லை, அது விசுவாச கிரியை, அவ்வளவுதான். அதை பார்த்து அநேகர் அவரில் விசுவாசம் வைப்பார்கள் என்பது போல் தோன்றும். ஆனால் இயேசு அந்த குரலையும் அதன் பின் மறைந்துள்ள சூழ்ச்சியையும் அடையாளம் கண்டு கொண்டார். ஆனால் பலர் இதை அடையாளம் கண்டு கொள்ள தவறுகிறார்கள். தவறான சூழலோடு கனெக்ட் பண்ணி போதிக்கப்படும் வசனம் தவறான போதனையாக மாறுகிறது. வார்த்தையில் மறைந்துள்ள ஆவிக்குரிய கருத்து கவனத்தில் கொள்ளப்படாமல் போய்விடுகிறது. இதனால் தான் தங்க நகை அணிபவர்கள், முடியை பின்னி சிங்காரிப்பவர்கள், கலர் டிரெஸ் போடுபவர்கள், முடிக்கு கலர் அடிப்பவர்கள் எல்லாம் பரலோகம் செல்ல மாட்டார்கள் என்பது போன்ற தவறான போதனைகள் உருவாகுகிறது. இது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையின் ஒருமைப்பாட்டையே கெடுக்கிறது. சாத்தான் இதன் மூலம் ஜெயிக்கிறான். இயேசு வருத்தப்படுகிறார். தவறான போதனைகளால் இன்று ஊழியம் கூட ஒரு ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் ஆக மாறிவிட்டது. பிரியமானவர்களே, நீங்கள் கேட்கும் குரல் யாருடையது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஆமென்.